ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு வந்து கனவு இருக்கும், நான் ஒரு மில்லியனர் ஆகணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த கனவு இருந்துச்சுன்னா இது உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும். அதை வச்சு டெஃபினட்டாக நீங்கள் மில்லியனர் ஆகிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ நீங்கள் மில்லியனர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களால் மில்லியனரே ஆக முடியாது. ஸோ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, மில்லியனர் ஆகிறவங்கலாம் வந்து எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணி சேவிங்ஸ் அதிகப்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் சேவிங் இயர்லி. லைக் சேவிங்ஸ் பண்ணணுன்ட்டு ஒரு 35 வயசில் 40 வயசில் போய் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மில்லியனரே ஆக முடியாது. சேவிங்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஜாபுக்கு போகும்போதே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அட்லீஸ்ட் ஒரு 30% ஆஃப் யுவர் இன்கம் சேவிங்ஸ் போகணும். அதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக நல்லது தான். ஸோ ஏன் வந்து ரொம்ப எர்லி ஏஜில் சேவிங் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. லைக் வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போன உடனே ஒரு 22 ஏஜில் சேவிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு காம்பவுண்டிங் பற்றி நல்லாவே தெரியும். ஒரு அமௌண்ட் நீங்கள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி போடுறதும் அது லைக் லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு போடுறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போ வேலைக்கு போகிறீங்களோ அப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டெஃபினெட்லி இட் வில் கிவ் யூ அ ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். செகண்ட் ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவாய்டிங் unnecessary ஸ்பெண்டிங்ஸ் அண்ட் டெப்ட்ஸ். என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஜாபுக்கு போவோம், இல்லை வந்து நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பணம் வந்த உடனே என்ன பண்ணுறது? எதுக்கு எடுத்தாலும் செலவு பண்ணுறது. சும்மா வந்து காசு இருக்குன்றதுக்காக எதுக்கு எடுத்தாலும் செலவு பண்ணுறது. நம்மளோட தேவைகளுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும். சும்மா காசு இருக்குன்றதுக்காக செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் மில்லியனர் ஆகவே முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் பண்ணால் தான் உங்களால் க்ரோ ஆக முடியும். அதே மாதிரி தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போன உடனே எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும்னு அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எப்போ கார் வாங்கணும்? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கார் தேவைப்பட்டாலோ, தேவைப்படாமல் எந்த வேலையும் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு லாங்கில் போகிறேன், தேவைப்படுதுன்னா வாங்குறது ஓகே. சும்மா வந்து வாங்கிட்டு வீட்டில் வச்சுப்பாங்க. நிறைய பேர் வந்து ஒரு 2 வீலர் வாங்குறது தப்பு கிடையாது. ஒரு 2 வீலருக்குன்னு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து லோனை போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் போட்டு பெரிய வண்டியாக வாங்குறது. அந்த வண்டியோட யூஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அந்த மாதிரி வண்டி தேவையே கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் பெரிய பட்ஜெட்டில் வாங்குற வண்டி வந்து உங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸும் அதிகமாகும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். உங்களோட ஸ்பெண்டிங்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி தேவையில்லாத லோனுக்கு நீங்கள் போகவே போகாதீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது கிரியேட்டிங் ஏ பேசிவ் இன்கம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு வேறு எதை பண்ணாலும் சரி, ஒரே இன்கம்மை நம்பி இருப்பாங்க. ஒரே இன்கம்மை நம்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து மில்லியனர் ஆகவே முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் அ பேசிவ் இன்கம். லைக் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, இல்லை வந்து அந்த பணத்தை வச்சுட்டு வேறு எப்படி பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலான்றதை யோசிக்கணும். ஸோ அதை யோசிச்சிங்கன்னா டெஃபினெட்லி தட் வில் ஆட் அப் சம் மோர் அமௌண்ட் டு யூ. ஸோ அதையும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ யுவர் அமௌண்ட் வில் பிகம் ஹியூஜ். லைக் நிறைய பணம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் சேவிங்ஸும் அதிகமாகும். ஸோ பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது இன்க்ரீஸ் யுவர் ஸ்கில் செட் அண்ட் ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ். ஸோ என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் உங்கள் ஸ்கில் செட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கலாம். இல்லை வந்து நீங்கள் வேறு கம்பெனிக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலில் ஒரு பெரிய ரோலுக்கு போகலாம். உங்களோட சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு லைக் ப்ராப்பர் நாலேஜ் வந்துருச்சு ஒரு கம்பெனி எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத, நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பித்து ஒரு லைக் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சா தான் நீங்கள் மில்லியனர் ஆக முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகுலராக ஒர்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூட் ஆரம்பித்தவங்களோ, இல்லை வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அதை டெவலப் பண்ணவங்களோ நிறைய பேர் அப்போ தான் அவங்க மில்லியனர் ஆகியிருக்காங்க. லைக் உங்களுக்கு இன்ஃபோசிஸ் ஸ்டோரி தெரியும். அவர் எப்படி ஆரம்பித்தார், எவ்வளோ சின்ன கம்பெனியாக ஆரம்பித்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஐடி ஜெயண்ட்டாக வளர்ந்துருக்கு. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு அது சொல்கிறேன். நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி ஆரம்பித்து பெரிய ஆளாக இருக்கிறவங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ண சேவிங்ஸ் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதை வச்சு ஒரு ரொம்ப அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் எடுத்து பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் கிவ் யூ மோர் ரிட்டர்ன்ஸ். ப்ளஸ் நீங்கள் ஈஸியாக மில்லியனர் ஆக முடியும். லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கிவ் இன் டு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம க்ரோ ஆக அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸ் அதிகம் பண்ணிக்கிறது. சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போய் உங்களுக்கு அதிகமான இன்கம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா, ஓகே நான் ஒரு 1 BHK தான் இருக்கேன், ஒரு பெரிய வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் லோனை வாங்கி பண்ணுறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோனுக்கு வட்டி கட்டி தான் இருக்கணும். ஏன் வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு சின்ன பிஸ்னஸோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, அதை க்ரோ பண்ண நினைக்கணுமே தவிர உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது.
ஸோ இந்த மாதிரி தான் லைக் ஒரு பெரிய வெக்கேஷன் போகிறது, லைக் ஒரு வெக்கேஷன் போகணும் இல்லைன்னு லோக்கலாக போகாமல் அதுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய்ட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணால் தான் நீங்கள் மில்லியனர் ஆக முடியும். ஏன்னா நீங்கள் இனிஷியல் டேஸில் கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் ஃபியூச்சரில் நல்லா இருக்க முடியும். ஸோ யூ ஹவ் டு அவாய்ட் தி லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ஸோ இதெல்லாம் தாங்க 5 ஸ்டெப்ஸ் யூ ஹவ் டு ஃபாலோ டு பிகம் ஏ மில்லியனர். ஸோ நீங்கள் மில்லியனர் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக டிசிப்ளினாக இருப்பீங்க. உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. பாய் ஃப்ரம் நாடோடிஸ்.